பாப்பு ஆ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நீங்க வந்து ஒரு மகாராணியா நினைச்சுக்கோங்க உங்களை, சரியா? சரிங்க. அது சும்மா மகாராணி இல்ல, ஆ தாய்லாந்து கோல்டன் டெம்பிளோட ஓனரா இருந்தா எப்படி இருப்பீங்க? ஆமா நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க, ஓகேயா? ஓகே. ஏன்னா நான் அந்த மாதிரி இடத்துக்கு உங்களை கூட்டு வந்திருக்கேன். ஆ பார்க்கலாமா? பார்க்கலாம். 1 2 3. ஏங்க தாய்லாந்துக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? Thank you sir. Thank you. ஒரு நிமிஷம். Thank you. தாய்லாந்து பேங்காக்னா பசங்க தான். வேற level. எனக்கு புரியல. சூப்பர். தாய்லாந்து வரணும்ன்றது என் கனவு. எனக்கு கூட்டிட்டு வந்து கோல்டன் டெம்பிள்ல நிக்க வச்சிட்டீங்களே. எதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆறீங்க? தாய்லாந்துக்கு வந்திருக்கோம். தாய்லாந்து பேங்காக்னா பசங்க தான் எப்பவுமே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஃபன் மொமெண்ட் இருக்கும், மசாஜ் கிசாஜ் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க என்ஜாய் பண்றது பார்த்தா இல்லங்க நானும் என்னங்க நம்மளும் ஒரு காதலர் தானே ஒரு நாளைக்கு. அதுக்கு நான் மசாஜ் பண்ண முடியாது இல்லையா? ஏன் பண்ண முடியாது? அதுக்கு தான் உங்க இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன். என்னை விட சூப்பர் மசாஜ் பண்ற ஒரு ஆளு. அப்படியா? ஆமா, இங்க இருக்காங்க. ஓகே. பாத்துடலாமா? சரி நம்ம தாய்லாந்துல தானே இருக்கோம். ஆமா, ஆனா இப்போ இருந்து நீங்க ஆலியா மான்சா இல்ல, நீங்க மகாராணி. ஓகே. அந்த மாதிரியே பிஹேவ் பண்ணுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னது? நீங்க அப்போ நான் உங்க சேவகன். அந்த மாதிரி பிஹேவ் பண்றேன். அதானே? வாங்க. புருஷன் சேவகனா இருந்தா எந்த பொண்டாட்டிக்கு தான் ஆசையா இருக்காது. இந்த இடத்துக்கு பேர் என்ன? இந்த இடத்துக்கு பேர் ஈஸ்பா. ஈஸ்பானா இந்த சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏரியால ரொம்ப ஃபேமஸா இருக்கு, அதுவா? ஆமா மகாராணி. அதுக்கு சேவகன் என்னை கூட்டிட்டு வந்திருக்கீ? பின்ன ஆடாடா. உங்க சேவகன் நானே போயிருக்கிறேன். என்னடா சொல்ற? டா சேவகன்னா ஒருடா, ஹஸ்பண்ட்னா ரெண்டுடா, எது வேணும்? சேவகனாவே இருக்கு. எந்த ஊர்ல சேவகனுக்கு மகாராஜா மாதிரி கிரீடம் போட்டு அழகு பார்த்திருக்காரு. நன்றி மகாராணி. என்ன ஆரம்பிச்சது முடிஞ்சு போச்சு. ஓகே, தேங்க்யூ. இது என்னது? வெல்கம் ட்ரிங்க்ஸ். வெல்கம் ட்ரிங்கா? என்ன சொம்பு கியூட்டா இருக்கு. அந்த 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 டவல கொடுத்துட்டு போங்க. சங் சங் சங். இந்தாங்க. थैंक यू. சியர்ஸ். சியர்ஸா? மாடர்ன் மகாராணி. இது வெள்ளி சொம்பு மாதிரி இருக்குல்ல? வெள்ளி சொம்பு தான், கொஞ்சம் அடி வாங்கிட்டு பார்க்காதீங்க. அப்படியே குடிங்க. ஏங்க வெள்ளி சொம்புல சூப்பரா நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க் குடுக்குறாங்க. பின்ன இப்படி எல்லாம் எங்க கொடுப்பாங்க? ஈஸ்பால. சூப்பர்ல. வெல்கம் ட்ரிங்க் எவ்வளவோ இருக்கு மகாராணி. ஃபர்ஸ்ட் இது குடிச்சு முடிங்க. குடிச்சிட்டு உங்க மேக்கப் இந்த டவலை அழிச்சுக்கோங்க. இதுக்கு தான் இந்த டவலா? மசாஜ் பண்ணவே வேணாமா? மசாஜ் பண்றதுக்கு மேக்கப் அளிக்கணுமா? பின்ன அப்போ ஃபுல் மேக்கப் போட்டுனா யார் என்ன பாப்பாங்க? சேவகன் நான் இருக்கிறேன் மகாராணி. சரி குடிங்க. நம்மளுக்கே வந்து அந்த ஸ்பா உள்ள வந்தோன்னே இப்போ எப்படி கோயிலுக்குலாம் போனா ஒரு மன நிம்மதி கிடைக்குது, எல்லா ஒரு சர்ச்சுக்கு போனாலும் இல்லை மாஸ்க்கு போனாலும் மன நிம்மதி கிடைக்குதா இல்லையா? அந்த மாதிரி ஒரு டிவைன் ஃபீல் வந்து இங்க நம்மளுக்கு உள்ள வந்ததுனால எனக்கு ஒரு மாதிரி இந்த ஸ்பாவே வந்து ரிலாக்ஸ் ஆக்கிடும் நம்ம மைண்ட்னு தோணுது. நீங்க என்ன சொன்னீங்க? கோவிலுக்குள்ள போகும்போது என்ன பண்ணிட்டு போவீங்க? காலெல்லாம் கழுவிட்டு போவோம். இப்போ அது நடக்கும் மகாராணி உங்களுக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க போய் கழுவ வேண்டாம். யாரங்கே? என்ன நடக்குது? காலை தூக்கி உள்ள வைங்கோ. ஓகேங்க. அவர் கொஞ்சம் ஷை டைப், நான் மட்டும் பண்ணிக்கிறேன் மசாஜ். எக்ஸ்கியூஸ் மீ மகாராணி. நோ ஷை டைப். இல்லங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட். நான் இங்க ரெகுலர் கஸ்டமர். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? எனக்கு முன்னாடி நீங்க ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? ஆமாங்க மகாராணி. ஈஸ்பால தெரியாம வந்துட்டீங்களா? ஒரு வாட்டியா? ஈஸ்பால எனக்கு பேக்கேஜ் இருக்கு மகாராணி. என்ன சொல்றீங்க? விதவிதமான பேக்கேஜ் எல்லாம் இங்க இருக்கு. இந்த மகாராணி ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க. ஐயோ என்னமா நீ வேற தெரிஞ்ச பொண்ணு மாதிரி பழகிக்கிட்டு இருக்க? தெரியாதா உங்களுக்கு? இவங்க பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. என்னது? எஸ்தர். அதான் உங்க பேராமா? அச்சோ, எப்படி பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க? நான் ரெகுலர் கஸ்டமர் சொல்லல மகாராணி. சரி, ஷாக்க குறை போயிருக்கேனா நானு? இந்தாங்க. ஏங்க இது என்னங்க? ஏதோ மர்மைட் மாதிரி இருக்கு கிளாஸ். ஹைபிஸ்கஸ் டீ.
ஹைபிஸ்கஸ் டீயா? ஆமா, குடிச்சு வைங்க, யூஸ் ஆகும் பின்னாடி. குடிங்க. அதான் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க, உடனே ஹைபிஸ்கஸ் டீ. அடடடா. ஃபுட் வாஷ், என்ன மசாஜுக்கு போறதுக்குள்ளே இத்தனை வெரைட்டி இறக்குறாங்க. அதிக மகாராணி, இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. டெம்பா வாங்க உள்ள. ஆஹா, அந்த அந்த சோர்ஸ் இருக்குல்ல, ஹைபிஸ்கஸோட ஒரிஜினல் சோர்ஸ் அதுல வந்து தெரியுது. தெரிகிறதா? குடிங்க குடிங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றாங்க. அப்போ யாருக்கு தேங்க்ஸ் மாதிரி? உங்களுக்கு தான் நன்றி. சாரி, ஈஸ் பாக் நன்றி சொல்லிக்கிறேங்க நானு. உங்களுக்கே நான் சொல்லணும். நான் தானே கூட்டு வந்தேன் உங்களை மகாராணி. சரி, இந்த பொண்ணு தெரியும் நீங்க. ஒரு வாட்டி ஒரு பொண்ணு பண்ணுவாங்க. இந்த பொண்ணு தெரியுமா? தெரியுமே. இவங்க பேரு செம். செம். ஹலோ செம். உங்க பேர் செம்மா? இல்ல, அது மாஸ்க் போட்டுருந்தா நான் மாத்தி சொல்லிட்டேன். எல்லாம் பார்க்க ஒரே மதுக்காகல மகாராணி. அப்போ செம்முன்னு ஒரு பொண்ணு இருக்கு. இருக்கு. இங்க இவங்க ரெகுலர் கஸ்டமராங்க. எனக்கு தெரியாம எப்படிங்க? ரொம்ப தப்புங்க. எதுக்குங்க? என்னையோட கூட்டிட்டு வந்திருக்கணும் இத்தனை வாட்டி. கூட்டிட்டு வந்தோம்ல. சர்ப்ரைஸ். நானும் என் கூட சேர்ந்தா வரணும் இனிமே. கண்டிப்பா. கப்பிள் மசாஜ் இருக்குலங்க? கப்பிள் மசாஜ் இருக்கு. உங்களுக்கு நிறைய பேக்கேஜ் இருக்கு. உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் போட்டு தான் இங்க கிளம்பறோம். ஓகே? சரி. Cheers. Cheers. ஆஹா, என்ன ஒரு சுகம், என்ன ஒரு சுகம். செருப்பு கொண்டு எடுத்து போட்டு விடுறாங்க பாரு. என்ன ரொம்ப அழகா இது தாட்ஃபுல்லா பண்ணிருக்காங்க பாருங்களேன். ஃபுட் வாஷ் நார்மலாக வாட்டரில் இல்லாமல் அந்த தண்ணியை ஒரு ஸ்பெஷல் ஆக்கி அதில் வந்து சிட்ரிக் இருக்கிற மாதிரி சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ரோஸ் இருக்கு. நீங்க ஒரு மகாராணி என்பதை. மகாராணி தான், அதுக்கு நான் அவ்வளோ தூய தமிழ்ல பேசிட்டே இருக்க முடியாதுல்ல. அப்பப்போ இங்க வர ஒவ்வொரு கஸ்டமரும் மகாராஜா மகாராணி தான் உங்களுக்கு. ஆமா, பட் இந்த மகாராணி பெங்களூர் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு மட்டும் இல்ல மகாராணி, இங்க வர எல்லாத்துக்குமே இந்த ட்ரீட்மெண்ட். அப்படியா? அது சூப்பர்ல, ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம். அப்ப இங்க இருக்கிற ஒருத்தருமே மகாராஜா மகாராணி தான். எஸ். சவதிகா. இவங்கள மகாராணி. அந்த முக்கியமான நபர் இங்க இருக்காரு பாருங்க, இவர்தான். இவர் தெரியுமே. யாரு? எனக்கு ரொம்ப பிடிச்சவருங்க. யாரு? நம்ம திருவள்ளுவர் தானே? திருவள்ளுவரா? ஆமாங்க. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாக்கு தூமழை. திருவள்ளுவருக்கு மேல கொண்டை இருக்கும் மகாராணி. அப்படி இல்ல, நல்லா ஒத்து பாருங்க. அவர் கொண்டை போடாத முடி எடுத்ததுங்க இது. ஐயோ மகாராணி, இவர் பேரு ஜீவேகா. ஜீவேகா? ஆமாங்க. யாருங்க இவரு? மசாஜ் இருக்குல்ல, அத முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு ஆள், ஞானி. ஆமா ஆமா, ஓகே ஓகே. எனக்கு நானும் இத பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தாய்லாந்துல இந்த எல்லா மசாஜ் சென்டர்லயும் கடவுளா கும்பிடுறவரே இவர்தானே? கரெக்ட்டா? எஸ், இவர்தானா அவரு? ஆமாங்க. பின்ன எங்க இவர் ஒரு இந்தியருங்க? ஆமாங்க. அப்ப இந்த தாய்லாந்துல இருக்க மசாஜுக்குலாம் ஃபவுண்டர் நம்ம இந்தியர் தானா? ஆமாங்க. இது தெரியாம தாய்லாந்து வரைக்கும் போயிருக்கோமேங்க. இப்போ இங்க என்ன ஸ்பெஷல்னா, ஈஸ்பால மசாஜ் பண்றதுக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் இங்க கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு ஆயில், மசாஜ் ஆயில் தராங்க, அது லாவெண்டரா கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஷவர் ஜெல் லாவெண்டர் கிடைக்கும், அப்புறம் பாடி லோஷன் லாவெண்டர் கிடைக்கும், ஆயில் லாவெண்டர் கிடைக்கும், எல்லாமே ஒரே ஃப்ளேவர். இங்க பாருங்க, இப்போ இது வந்து லெமன் கிராஸ். ஓகே. இதுல ஷாம்பு இருக்கா? ஆமா. லெமன் கிராஸ்லயே ஆயில் கொடுப்பாங்க. லெமன் கிராஸ்லயே எல்லா, அதாவது ஒரே ஃப்ளேவர்ல மணப்பீங்க நீங்க. நீங்க சொல்றத பார்த்தா இந்த மசாஜ் பண்ற ரூம்ல இருந்து மசாஜ் பண்ற பொண்ணு வரைக்கும் இந்த ஃப்ளேவர்ல தான் இருக்கான்னு சொல்றீங்க. ஈஸியா புடிச்சுக்கிறீங்க வாடா. தம்பி, அதுலயே உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? நான் ரெகுலர் கஸ்டமர்ல. இத ஒன்னு சொல்லி சொல்லி நீங்க என்ன கேட்டு பாருங்க. அக்கா, ஆமாதானக்கா? ஆமா. ஆமாவா? பின்ன வாங்க, இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. வாங்க. ஓகே, நம்ம தாய்லாந்து மசாஜ்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது உள்ள வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இந்த தாய்லாந்து மசாஜ் பண்றதே, இந்த மசாஜ் ஸ்கூலே ஒரு கோயில்ல தான் சொல்லி தராங்க. அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் தாங்க இது. கரெக்ட். கோபுரம் மாதிரி இருக்கு. அதே மாதிரி அது எப்படி இருக்குமோ அச்சஸ்ல அதே இங்க வந்து பண்ணிருக்காங்க. மகாராணி, அது தெரியுதா? நம்ம புத்தர் சாமி. ஆமாங்க.
எனக்கு ரொம்ப வந்துட்டு இதை பத்தி தெரியும். என்ன தெரியுங்களா, ஆக்சுவலி புத்தர் சாமி தாய்லாந்துக்கு ஃபர்ஸ்ட் போகும்போது அவரை எல்லாரும் வெறுத்தாங்க. அதுதான் பாருங்க அந்த இடத்துல கத்தியெல்லாம் வச்சிருக்காங்களா, அவரை எதிர்க்கிற மாதிரி, புத்தர் சாமி எதிர்க்கிற மாதிரி அந்த இடத்துல டோர் கார்விங் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆனா அதே புத்தரை அந்த மக்கள் எல்லாரும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் பண்றது கரெக்ட்னு அவரை தெய்வீகமா வணங்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, மக்கள் வணங்குறது எல்லாமே. அது ஏன் இங்க டோர்ல கார் பண்ணிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். ஏன் சொல்லுங்க. தெரியல, தாங்களுக்கு தெரியா சட்டம் உண்டு சொல்லுங்க. நான் கெஸ் பண்றேன். இப்போ இங்க ஈஸ்பால பாத்தீங்கன்னா எல்லாரையுமே மகாராஜா மகாராணிய ரொம்ப டிவைனா ட்ரீட் பண்றாங்கல்ல. ஸோ எல்லாரும் என்ன டென்ஷன்ல இருந்தாலுமே ஈஸ்பா வந்தாங்கன்னா இந்த டோர் திறந்து இவங்க அந்த ஸ்பாக்கு போயிட்டு இந்த தெரப்பி முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த ஒரு ரிலாக்ஸ் அண்ட் காம் ஃபீல் பண்ணுன்றதுக்காக மேபி இது பண்ணிருக்கலாம். கரெக்டா? கரெக்ட். அதானே உண்மை. அதேதான். அப்ப நம்மளும் அந்த காம நோக்கி போவோம். இப்போ நீங்க டென்ஷனா இருக்கீங்க. டென்ஷனா இருக்கேன். ஓகே, வெளில வரும்போது மட்டும் என்ன நடக்குது பாருங்க. டென்ஷனா இருக்கேன். வாங்க போலாம். என்னங்க இவ்ளோ அழகா இருக்கு இந்த இடம். எனக்கு என்னமோ அப்படியே மிதக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். என்னடா போக முட்டை மகன் பாக்குறீங்களா? நீங்க மிதக்கல, நடந்துகிட்டு தான் இருக்கீங்க. நடந்துகிட்டு தான் இருக்கனா? வர கஸ்டமர்ஸ்க்கு அப்படியே நம்ம அந்த ஃபீலை கொடுக்கணுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு? எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சுங்க. வந்துருச்சா? ஆமாங்க. மசாஜ் எடுத்துலாமா? மசாஜ் எடுத்துலாம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க. வாவ், செம கார்விங் பாருங்களேன். எவ்வளோ ஒரு வால்லையுமே அந்த அளவுக்கு வந்து ஸ்டோரிஸ் இருக்கு. தாய்லாந்தோட கடவுள் மசாஜ் அதுக்கான கோயிலே அங்க வச்சிருக்காங்கன்னும் போது இங்க வந்து அந்த தாய்லாந்து கோல்டன் டெம்பிள் மாதிரி அந்த வால் ஃபுல்லா கார்விங்ல அந்த ஸ்டோரிஸ் சொல்றது வந்து தனி அழகு. இது எப்படிதான் ஈஸ்பா வந்து நம்ம இந்தியாவுக்கு பண்ணாங்க, அதுதான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இது என்ன ஸ்பெஷல்? இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கு உள்ள. வாங்க காமிக்கிறேன். ஒரு ஸ்பெஷலான ஒரு ரூம் இருக்கு. வாங்க வாங்க. ஒரு மாதிரி கோவில் மாதிரி இருக்குல்ல? இல்ல அந்த காலத்து கோவிலுக்குள்ள வந்த ஃபீல் வருதா? ஆமா, அந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க செட்டப். நீங்களே பாருங்க. இது என்ன கல்லெல்லாம் உடைஞ்சிருக்கு? அது உடைஞ்சிருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ, அப்ப ரியலா உடைஞ்சில்ல? ஆஹா, ஏதோ ஒரு கோயிலை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆமா, இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம புத்தர் தாய்லாந்துல இருக்கிற புத்தர் கோவில் வந்து இப்படிதான் இருந்தது. அப்படியே உங்களை காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த செட்டப். வர செட்டப்னு சொல்லாதீங்க, செட்டப் மாதிரி இல்ல. நிஜமாவே அந்த ரியல் கோயில்ல அடி எடுத்து வச்சா என்ன ஃபீலிங் வருதோ அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் எப்போ வந்தாலுமே இதே ரூம் கேட்டு வாங்குறது. இதே ரூம் கேட்டு வாங்குறது மட்டும் தானா, இல்ல இதே தெரபிஸ்ட் தான் வேணும் நடம் பிடிக்கிறதுல? அப்படி இல்ல, ஒவ்வொரு தெரபிஸ்ட் ஒவ்வொரு விதமா மசாஜ் பண்ணுவாங்க. நீங்க இப்போ மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இது ஆக்சுவலி கப்பிள் மசாஜ். ஒரே டைம்லயே ஹஸ்பண்ட் வைஃப் லவ்வர்ஸ் ஆமா, பட் என்ன மசாஜ் பண்ணிக்கலாம். தனித்தனியா தான் பண்ண முடியும். தனித்தனியா தாங்க. சிங்கிள் பெட் தானே இருக்கு. சிங்கிள் ஆமா, உனக்கு கப்பல் பெட் வர தருவாங்களா மசாஜ்? கப்பல் மசாஜ்னா கப்பலா இருக்கு. அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்குன்னு ஒரு அது என்ன கல்ச்சர் கல்பிரிட்லாம் இருக்கு. கல்பிரிட் என்னது? அது என்னதுங்க? ஐயோ பாவம், அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சரி, அவசரத்துக்கு இந்த ரெஸ்ட்ரூம் வந்தா எப்படி போக வேண்டியதானே? தள்ளி போணுமா? 2 கிலோமீட்டர் தள்ளி போணுமா? இந்த ரூம்குள்ளே ரெஸ்ட்ரூம் இருக்கு. என்ன கண்டுபிடிங்க பாப்போம். இந்த ரூம்குள்ள எஸ் வச்சிருக்காங்க ரெஸ்ட்ரூம். எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்கப்பா. டடான், என்னது? ஹிடன் ரெஸ்ட்ரூமா இது? எப்படி? ஆக்சுவலி நீங்க சொல்ற வரைக்கும் இங்க ரெஸ்ட்ரூம் இருக்குன்றதே தெரியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அப்படியே பதிஞ்சிருக்கு. நீங்க இங்கே ஸ்பா பண்ணிட்டு எந்திரிச்சு போய் உள்ள சோனாவும் பண்ணிக்கலாம். ஓ, யூ மீன் ஸ்டீம் பாத்? அந்த ஆப்ஷன் இருக்கு. குளிச்சுக்கலாம். ஓகே, அது என்னதுங்க? பாப்பு, ஈஸ்பா இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் யூனிக்னஸ். கரெக்ட். இங்க வர கஸ்டமர்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி அங்க ஒரு விஷயம் இருக்கு. என்னது? காமிக்கலாம். அப்படி என்ன யார்கிட்ட இல்லாத விஷயம் உங்ககிட்ட புதுமையா இருக்குன்றீங்க? இப்போ நீங்க இந்த செட்டப் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு மாதிரி பாத் டப் இருக்கு. இது கப்பிள் பாத் டப். ஆமா. அண்ட் அதே மாதிரி தனித்துவமான விஷயம் உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா இவங்க இந்த அழகான அந்த கோயில் இருக்குல்ல, 2500 years ஆகோ புத்தர் கோயிலே அப்படியே ரீக்ரியேட்டிங் வந்து பண்ணிருக்காங்க. அந்த கோயிலே அப்படியே இங்க பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் வரும். புத்தரோட 12 அவதாரங்கள் அது. ஓ, ஓகே
ஸ்கல்ப்சர்ஸ். ஓகே, ஸோ இந்த மரம் வந்து இங்கே தான் புத்தருக்கு அந்த ஞானம் கிடைச்சது. ஓகே, இப்போ பாருங்க. என்னங்க இது வாட்டர் ஃபால் மாதிரி? ஆமா, நீங்க ஸ்பா முடிச்சு அப்படியே இங்க குளிச்சுக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஞானம் பீஸ்லாம் கிடைக்கும். சூப்பரா இருக்கீங்க. வாங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. இப்படி கீழ ஏய், என்ன குளிக்க போறியா? நான் ஏறி போறேன் மேல. ஏறி போறியா? ஐயோ, நீங்க மகாராணி. ஆலியா மசாலா மாறாதீங்க. வாவ், செமையா இருக்குல வாட்டர் ஃபால் மாதிரி. நீங்க அந்த பாட்டு என்ன ஜோதிகா பாட்டு? ஜோதிகா மேகம் கருக்கு தக்சிக்கு தக்சி மின்னல் சிரிக்குது தக்சிக்கு தக்சி. செமையா இருக்குல இந்த இடமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த இடம். இனிமே நான் ஸ்பா வந்தாலும் ஈஸ்பால கண்டிப்பா நான் இந்த ரூம் தான் எனக்கு வேணும்னு கேட்க. ஏன்னா நீங்க இப்போ இது ஃபர்ஸ்ட் ரூமா பாத்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, இதே மாதிரி 10 தீம்ல 10 ரூம் இங்க இருக்கு. 10 தீம்ல 10 ரூம். ஆமா, அப்ப வெரைட்டி வெரைட்டியா இருக்க போகுது. ஆமா, அப்ப நீங்க 10 வாட்டிக்கு வர வேண்டியதா இருக்கும். ஓகே ஓகே, வாங்க நீங்க அடுத்த ரூம் போலாம். ஓகே, நம்ம போறது வந்து ஒரு குகைக்குள்ள. சரியா? குகைக்குள்ள. ஆமா, ஸோ நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும். கொஞ்சம் பார்த்து பயங்கரமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க என் கூட பின்னாடியே. ஐயோ, கமான் 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 கமான். என்னவா இருக்க போது தெரியலையே. இருங்க, ஆல்ரெடி பயங்கரமா. எதுக்கு பயமுறுத்துறீங்க? ஏற்கனவே பயங்கரமா கொகை செட்டப்ல இருக்கு. என்ன அனிமல்ஸே நிஜமா இருக்கு போல, அந்த அளவுக்கு ஒரிஜினலா. நான் பயப்படல. உண்மையான சத்தம் வருது. போய் பாருங்க. இது ஆடுது. ஏய், இது ஆடுது. இது நிறுத்துங்க. இது நிறுத்துறதா? நீங்களா தப்பிச்சு போனாதான் உண்டு. அப்பதான் மசாஜ் கிடைக்கும். போங்க. ஏய், நீங்க இங்க இருந்து தப்பிச்சீங்கன்னா மசாஜ். பாத்து போங்க பாபு. எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னது? எனக்கு தெரிஞ்சு இதான்டா சாக்குன்னு சொல்லி என்ன வந்து தள்ளி விட பாக்குறீங்க. இல்ல, உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ண ரூம் தான் இது. கேவ் ரூம்.